அரிட்டாப்பட்டியில் டங்ஷன் சுரங்கம் அமைப்பதற்கு அனுமதிக்க மாட்டோம் என்று தமிழ்நாடு அரசு சட்டமன்றத்திலே தீர்மானம் இயற்றிவிட்ட பிறகு எதற்காக இந்த போராட்டத்தை செய்கிறீர்கள் என்று கேள்வி எழுப்புபவர்களுக்கு பல தீர்மானங்களை பார்த்து ஏமாந்த இனத்தின் பிள்ளைகள் என்பதாலேயே இந்த தீர்மானத்தையும் நாங்கள் நம்பாமல் இந்த களத்திலே நின்று போராடி கொண்டிருக்கிறோம். என் தங்கை அனீஸ் சொன்னது போல நீட்டுக்கு எதிராக நீங்கள் போட்ட தீர்மானம் என்னானது? அதை எங்கே கொண்டு நீட்டினீர்கள்? 50 லட்சத்திற்கும் மேற்பட்ட கையெழுத்தை வாங்கினார்கள் நீட்டுக்கு எதிராக. யாரிடத்தில் கொடுத்தார்கள்? யாரிடத்தில் கொடுத்தீர்கள் என்று இங்கு யார் கேட்டார்கள்? எங்களை தவிர. ஆன்லைன் ரம்மி விளையாட்டுக்காக, தொலைக்காட்சியில் நடக்கிற அந்த சூதாட்டத்திற்காக எதிர்த்து தீர்மானம் நிறைவேற்றினீர்கள். என்னானது? தமிழ்நாட்டிலே வழக்காடு மன்றங்களிலே தாய்மொழி தமிழிலேயே வழக்காடுவதற்கான உரிமை வேண்டும் என்று பட்டினி போராட்டங்களை பல நாட்கள் தொடர்ந்து அந்த போராட்டத்தின் அழுத்தத்தின் காரணமாக அன்றைக்கு ஆட்சியில் இருந்த ஐயா கருணாநிதி அவர்கள் ஒரு சட்ட வரைவை ஏற்படுத்தினார். தமிழிலே வழக்காடுகிற உரிமை வேண்டும் என்று. அது என்னானது? குடியரசுத் தலைவரின் ஒற்றை கையெழுத்தில் ஒரு தேசியத்தின் உரிமை இன்னும் உறங்கி கிடக்கிறது. ஐயா அப்துல் கலாம் இருக்கும்போது நீங்கள் அனுப்பவில்லை. அனுப்பினால் கையெழுத்து போட்டு விடுவார், ஏனென்றால் அவர் தமிழர். அனுப்பவில்லை. நீங்களே 2 குடியரசுத் தலைவர்களை கொண்டு வந்தீர்கள். பிரதிபா பாட்டீல், ஐயா பிரணாப் முகர்ஜி. ஒரு குறைஞ்சபட்ச ஒரு தேவை, இதில் ஒரு கையெழுத்திடுங்கள் தமிழ் வழக்காடுகிற உரிமைக்கு என்று. ஏனென்றால் நோக்கம் இல்லை. அவ்வப்போது எழுகிற கிளர்ச்சிகளை கட்டுப்படுத்துவதற்கு வெற்று தீர்மானங்களையும் குழுக்களையும் போட்டு மூடியவர்கள் நீங்கள். நீட்டுக்கு எதிராக ஒரு குழு அமைத்தீர்கள். இஸ்லாமிய சிறை கைதிகள் விடுதலைக்கு தொடர்ச்சியாக போராடி கொண்டவர்கள் நானும் என் தங்கைகளும் தம்பிகளும் தொடர்ச்சியாக போராடி வந்தோம். நாகப்பட்டினம், கோவை தொடர்ச்சியாக போராடி வந்தோம். மேலப்பாளையத்திற்குள் நுழைய போகிறோம் என்ற உடனேயே தடையை போட்டு நிறுத்தினீர்கள். அதற்கு காரணங்கள் வைத்திருப்பீர்கள். தெய்வ திருமகன் எங்கள் தாத்தா முத்துராமலிங்க தேவர் நினைவு வருகிறது. அதற்கு முன்பு தாத்தா இமானுவேல் சேர்னாருடைய நினைவு வருகிறது. 144 தடை இருக்கிறது. நீங்கள் பேசினால் நாடே கலவரமாகிவிடும் என்று பேசி தடை. ஆனால் வாக்கு சேகரிக்கும் போது இதே ஐயா முதல்வர் அவர்கள் இஸ்லாமிய சிறை கைதிகளை விடுதலை செய்வதற்கு எனக்கு வாக்கு செலுத்துங்கள், வெற்றி பெற செய்யுங்கள் என்றார். வெற்றி பெற்று வந்தார். என்னானது? தொடர்ச்சியாக போராடி வந்த எங்களின் போராட்டத்தை நீக்க செய்வதற்கு ஆதிநாராயணன் ஓய்வு பெற்ற நீதிபதி அவர்கள் தலைமையிலே ஒரு குழு, ஒரு தீர்மானம். என்னானது? உங்களால் நம்ப முடிகிறதா என் உடன் பிறந்தார்களே, பேரன்பு மிக்க என் பெற்றோர்கள்? இதுவரை 22க்கு மேற்பட்ட தீர்மானங்கள், குழுக்கள். எது ஒன்றுக்கும் குழுதான். என்ன நடந்தது? குழுக்கள் கூட 2 அடி 3 அடி அங்குலம் நகரும். ஆனால் இந்த குழுக்கள் ஒன்றும் செய்யாது. இதுதான் இவர்களுடைய தீர்மானங்கள் சாதித்தது. எது ஒன்றுக்கும் ஒரு தீர்மானம், வெற்று தீர்மானம், ஒரு வெட்டி தீர்மானம். அதுபோலதான் இந்த தீர்மானம். இந்த போராட்டம் சங்சன் சுரங்கம் தோன்றுவதற்கு எதிராக அந்த அனுமதி கொடுக்க கூடாது, தடுக்க வேண்டும் என்று என் மக்கள் தன்னெழுச்சியாக போராடி எத்தனை நாட்கள் கழித்து நீங்கள் தீர்மானம் நிறைவேற்றினீர்கள்? உங்கள் மனச்சான்றை சொல்லுங்கள். நாம் தமிழர் கட்சியும் நானும் அரிட்டாப்பட்டியில் போராட்டத்தை அறிவித்த அவசரமாக நீங்கள் அவனை அந்த நிலத்தில் விடக்கூடாது என்று தீர்மானம் நிறைவேற்றினீர்கள். தீர்மானம் எப்படி? மாண்புமிகு ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எழுந்து நீங்கள் தான் அனுமதி கொடுத்தீர்கள் என்கிறார். இந்த பக்கம் மாண்புமிகு
அமைச்சர் ஐயா துரைமுருகனும் மாண்புமிக்க முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்களும் எழுந்து இல்லை இல்லை நீங்கள் தான் அனுமதி கொடுத்தீர்கள் என்று. நாங்கள் அதை பார்க்கிற நாங்கள் என்ன செய்வது? நீங்கள் 200 பேருமே சிறந்த ஆட்டக்காரர்கள் தான், நன்றாக விளையாடுகிறீர்கள். எங்களை ஏமாற்றி அவர் சொல்லுகிறார், நீங்கள் தான் முதலாக தம்பித்துறை தான் அதை அனுமதித்தார், அனுமதி கொடுத்து ஒப்புதல் கொடுத்து விட்டு வந்தார். அவர் சொல்றார் நான் கொடுக்கல. 2004, 2024, 25 இந்த காலகட்டங்களில் ஐயா துரைமுருகன் தான் இதற்கு அனுமதி கொடுத்தார் என்று இவர் இந்த எதிர்க்கட்சி மாறி மாறி ஒருவருக்கு ஒருவர் குற்றம் சாட்டி கொண்டிருக்கிறார். இவர் சொல்லுகிறார் நீங்கள் சரியில்லை என்று, அவர் சொல்லுகிறார் நீங்கள் சரியில்லை என்று, நாங்கள் சொல்கிறோம் நீங்கள் 2 பேருமே சரியில்லை, உங்களை ஒழித்தால் தான் நாடு மக்களும் நிம்மதியாக வாழ முடியும் என்று நாங்கள் சொல்லுவோம். இப்படித்தான் துணை முதல்வராக இருக்கும்போது அன்று இதே எங்க ஐயா டிஆர் பாலு இதே மாதிரி வலைகள் தொலைக்காட்சிகளுக்கு பேட்டி கொடுத்தது இருக்கிறது. என் உடன் பிறந்தார்களே, நாங்கள் தான் மீத்தேன் திட்டத்தை கொண்டு வந்தோம் என்று பெருமையோடு பேசிய பெருமக்கள் இவர்கள். நானும் என் அண்ணன் பழனிமாணிக்கமும் சேர்ந்துதான் கொண்டு வந்தோம் என்று பேசியவர்கள் இவர்கள். நம்முடைய மதிப்புமிக்க தலைவர்கள், வணக்கத்துக்குரிய பெருமக்கள் சொன்ன வார்த்தை. அன்றைய துணை முதல்வராக இருந்த மதிப்பிற்குரிய ஐயா ஸ்டாலின் அவர்கள் கையெழுத்திட்டார்கள். கேட்டால் ஆய்வு செய்கிறோம் என்று சொன்னார்கள். அதற்காக கையெழுத்திட்டேன் என்று. மக்களின் போராட்டம் பேரெழுச்சியாக வெடித்த பிறகு தெரியாமல் கையெழுத்திட்டு விட்டேன் என்று சொன்னார்கள். அப்போது ஒருவன் எழுந்து கேட்டேன், அப்படியே தெரியாமல் அண்ணா அறிவாலயத்தை எங்களுக்கு எழுதி வைத்து விடுவீர்களா என்று கேட்டேன். தெரியாமல் ஒரு கையெழுத்து போட்டு விடுங்களே, மறந்த வாக்கல எப்படி தெரியாமல் என்று எப்படி சொல்லுவது? நீட்டு தேர்வை கொண்டு வந்தவர் யார்? மனச்சான்றோடு என் மக்கள் சிந்திச்சு பார்க்கணும். நீட்டு தேர்வை இந்த நிலத்தில் திணித்தவர்கள் யார்? காங்கிரஸ். கூட இருந்தவர்கள் யார்? திராவிட முன்னேற்ற கழகம். ஜிஎஸ்டி வரியை கொண்டு வந்தவன் யார்? காங்கிரஸ். கூட இருந்தவர்கள் யார்? திராவிட முன்னேற்ற கழகம். என்ஐஏ ஆள் தூக்கி சட்டத்தை கொண்டு வந்தவர்கள் யார்? காங்கிரஸ். கூட இருந்து ஒப்புதல் தந்தவர்கள் யார்? இதே திமுக. தென் மாநிலங்களிலே என்ஐஏ தேசிய புலனாய்வு முகமைக்கு அலுவலகம் போட்டுக்கொள்ள அனுமதி கொடுத்த ஒரே அரசு திமுக அரசு, ஐயா ஸ்டாலின் அரசு. இந்த திட்டம் தனக்கு எதிராக, தன் கருத்துக்கு எதிராக ஜனநாயகம் பேசுகிற குரல் வலைகளை நெரிக்க ஆள் தூக்குற சட்டம் என்பது தெரியுமா தெரியாதா? தெரியும். எல்லா நச்சு திட்டங்களையும் கொண்டு வந்தவர்கள் இவர்கள்தான். இன்றைக்கு வந்து நீட்டை நாங்கள் ஒழிப்போம். எப்படி ஒழிக்கிறது? இது உழைக்கும் அடித்தட்டு மக்கள், சிற்றூரில் வாழ்கிற பிள்ளைகள், அரசு பள்ளி கல்லூரியிலே படிக்கிற பிள்ளைகள், பள்ளிகளிலே படிக்கிற பிள்ளைகளின் மருத்துவ கனவை சிதைத்துவிடும் என்பது தெரியுமா தெரியாதா? ஈத்தேன் எடுத்தால் நிலம் நஞ்சாகிவிடும், நாசமாகிவிடும், தெரியுமா தெரியாதா? மீத்தேன் எடுக்காமல் எப்படி எரிவாயு கிடைக்கும்? எப்படி எரிகாற்று கிடைக்கும்? எப்படி சமைப்பது என்றால் மீத்தேன் பயோகேஸ், ஹைட்ரோ கார்பன் என் நிலத்தின், என் பூமி தாயின் ஈரக்கொலை இதயத்தை, சிறுநீரகத்தை அறுத்துத்தான் எடுக்க வேண்டுமா என்ன? ஆடு மாட்டு கழிவிலே, சாணி ஆட்டு புழுக்கையிலே, மக்கிய இலைதலை கழிவிலே, மனித கழிவிலே இருந்து எத்தனை கோடி டன் வேண்டுமானாலும் நீத்தேன் எடுத்துக்கொள்ள முடியும் என்று உலகம் நிரூபிக்கிறது. எங்களுடைய பெரிய தகப்பன் நம்மாழ்வார் நிரூபித்து காட்டுகிறார். இதே மயிலாடுதுறையிலே, மன்னார்குடியிலே என் கட்சிக்கார தம்பி ஆட்டு மாட்டு கழிவிலே, மனித கழிவிலே மீத்தேன் தயாரித்து பயோகேஸிலே மோட்டர் பைக்கு ஓட்டுகிறான், தாய்க்கு எரிகாற்று கொடுக்கிறான், வீட்டிலே மின் விளக்கு எரிக்கிறான். எப்படி அவன் வீட்டிலே செய்கிறான், உங்கள் மகன் அதிகாரத்துக்கு வந்து இந்த நாட்டிலே செய்வன் என்று சொல்கிறேன். இதுல உனக்கு என்ன பிரச்சனை? ஆடு மாட்டு கழிவில் இருந்து, மக்கிய இளதலை கழிவில் இருந்து எவ்வளவு வேணாலும் மீத்தேன் எடுத்துக்கொள்ள முடியும் என்கிற இயற்கை அறிய பெறும் வாய்ப்பு இருக்கும் போது எதற்காக என் பூமி தாயின் ஈரக்கொலை இதயத்தை அறுக்கிறாய்? இதுதான் கேள்வி. நீ பூமி என்பது உன் காலுக்கு கீழே மிதிபடுகிற மண் என்று நினைக்கிறாய். உன்னை பெற்றவள் ஒரே ஒரு தாய்.
உலக உயிர்களின் தாய், உன் தாயின் சேர்த்து பெற்றவள் இந்த பூமி தாய் என்பதை நீ மறந்து விடாதே. அரிட்டாப்பெட்டி என்பது என்னையா பூச்சி பறவை 200க்கும் மேற்பட்ட பறவை பல்லுயிர் சூழல்ங்கிறான. ஐயா, பூச்சி இல்லைனா உனக்கு என்ன, வண்டு இல்லைனா உனக்கு என்ன, கொக்கு இல்லைனா என்ன, கழுகு இல்லைனா என்ன, ஆந்தை இல்லைனா என்ன, தவளை இல்லைனா என்ன, நண்டு இல்லைனா என்ன, பாம்பு இல்லைனா என்ன, இது எல்லாம் இல்லை என்றால் நீ இல்லை. காக்கை செத்தால் நீ பார்க்கிறாய், யானை செத்தால் ஒரு செய்தி, புலி செத்தால் சிங்கம் செத்தால் ஒரு செய்தி, அதையெல்லாம் நீ பார்க்கிறாய். ஒரு நாள் இவையெல்லாம் இல்லாவிட்டால் நீ செத்து போவாய், பார்க்க ஒருவனும் இருக்க மாட்டான். உலகம் உன்னுதில்லை தம்பி, ராஜா நன்றாக விளங்கிக்கொள். இந்த பூமி உன்னுடையதல்ல, இது பல கோடிக்கணக்கான உயிர்களின் உடைமை, அதில் நீயும் ஒருவன். பரிணாம வளர்ச்சியிலே கடைசியாக வந்த இந்த மானுட பிசாசுகளால் தான் இந்த பூமிக்கு இவ்வளவு பெரிய பேரிடர் என்பதை, பேராபத்து என்பதை பிரான்ஸ் நாட்டின் மண்ணியல் பேரறிஞன் ஆய்வறிஞன் சுசுமுகோன சொல்லுகிறான், கிளாடு பூரிங்க சொல்லுகிறான். பிரான்ஸ் நாட்டின் மண்ணியல் ஆய்வறிஞன், ஆதியிலே நாம் பசிக்காக வேட்டையாடினோம், பழங்காலங்களிலே காய்கனிகளை தின்றோம், கிழங்குகளை உண்டோம், விலங்குகளை வேட்டையாடி தின்றோம் பசிக்கு உணவாக. அப்போதெல்லாம் நம் தாய் கன்னிகளியாமல் கற்போடாக இருந்தான். காடு காடுகளாக, மலைகள் மலைகளாக, ஆறு ஆறாக, அருவிகள் அருவிகளாக அப்படியே இருந்தது. ஆனால் இவர்கள் பண வேட்டையாடத் தொடங்கினார்கள். பசி வேட்டையை விட்டு பண வேட்டையாடத் தொடங்கினார்கள். நம் தாய் கற்பழிக்கப்பட்டு விட்டால், 18 வயதிலே பாட்டியாகி விட்டால், மரண படுக்கையில் கிடக்கிறாள். ஓடி வாருங்கள் என் அன்பு மக்களை காப்பாற்றுங்கள். பிரான்ஸ் மண்ணியல் ஆய்வறிஞன் கிளாடு பூரிங்கு இன்றும் இருக்கிறான். அதைத்தான் உங்கள் பிள்ளைகள் சொல்கிறோம். அன்பு மக்களே, உன் இடத்தினை உறுதி செய். இது என் இடம், இது என் நிலம், இது என் தாய் நிலம், என் மண். அரிட்டாப்பட்டி என்பது ஒரு கிராமம் அல்ல, என் அன்னை நிலத்தில் ஒரு அங்கம். அதை கவனத்தில் வைத்துக் கொள்ளணும். இருக்க இடத்தை உறுதி செய், உன் இனத்தினை முன்னிறுத்து. இது என் நிலம், என் இனம், நாங்கள் தமிழர்கள். இருக்க இடமற்றவன் அனைத்துலகம் பேச அருகதையற்றவன். என் வாழ்விடத்தை இழந்துவிட்டு அமெரிக்க ஏகாதிபத்தியமே, ரஷ்யாவே என்று பேசுவது போல ஒரு வெட்டி பேச்சு உலகத்தில் எதுவும் கிடையாது. நீ நிலத்தை இழந்தால் பலத்தை இழப்பாய். ஈழத்து பாவேந்தன் புதுவை ரத்னதுரை பாடியதை என்னரும் தம்பி தங்கைகளே உங்கள் உள்ள சுவற்றில் இதயத்தில் ஆழமாக பதிவு செய்யுங்கள். என் அருமை மக்களே, உங்கள் தாய் நிலத்தை பேரன்பு கொண்டு காதலியுங்கள், நேசியுங்கள். உங்களை பெற்ற தாயோ 10 மாதம் தான் உங்களை வயிற்றிலே சுமக்கிறார். ஆனால் இந்த பூமி தாய் உங்கள் வாழ்நாளின் கடைசி நொடி வரை சுமக்கிறார். அதனால் உங்கள் தாயினும் மேலானவள் இந்த பூமி தாய். நீ தாயின் மடியில் இருந்து கீழே இறங்கி முதலடி வைத்தது அவள் மடியில் தானேங்கிறான். நீ கீழே இறங்கி முதல்ல காலை வைத்தது இவள் மடியில் தான். இறந்த பிறகு நீ புதைந்தோ எரிந்தோ சாம்பலாவதும் இவள் மடியில் தான். ஆகையினாலே என் அன்பு மக்களே, உங்கள் தாய் நிலத்தை பேரன்பு கொண்டு காதலியுங்கள். ஏன்? நிலத்தை இழந்தால் நீங்கள் பலத்தை இழப்பீர்கள், பலத்தை இழந்தால் உங்கள் இனத்தை இழப்பீர்கள். ஆதலினால் என் அன்பு மக்களே, உங்கள் தாய் நிலத்தை பேரன்பு கொண்டு காதலியுங்கள். எங்க போவ? ஈழத்தில் அடிச்சு விரட்டுனா இன்னொரு தாய் நிலம் உனக்கு, அது உன் தாயின் நிலம் என்பது கூட உனக்கு தெரியாது. எதோ தேவையில்லாம எதை பேசிக்கிறான் ஈழம்ன்ற. அங்க அடித்து விரட்டினான், அகதியாக வந்து நிற்கிறாய் என்று ஒரு காணொலி பார்ப்பாய். ராமேஸ்வரம் முகாமிலே 17 ஆண்டுகளாக இருக்கிறேன், எனக்கு இந்த நாட்டில் ஒரு உரிமையும் தரவில்லை என்று ஒருவன் ஆளுகிறான், முட்டிக்கால் போட்டு மாவட்ட ஆட்சியருக்கு முன்னாடி. அகதியாக நிற்கவாவது உனக்கு ஒரு இடம் இருக்கு. ஆனால் இங்கிருந்து விரட்டினால் நீ எங்கு போவாய் என்பதை எண்ணிப்பார். என்னோடு நிற்பாய், உறுதியாக நிற்பாய். இது மண்ணல்ல என் மக்களே, நம் தாயின் மடி என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். தாய்ப்பாலும் தண்ணீரும் மலிவாக கிடைப்பதனாலேயே இந்த மனிதர்கள் இந்த பூமியை மதிப்பதில்லை என்கிறார் ஐயா வைரமுத்து அவர்கள். இது நீ உனக்கு காலுக்கு கீழே மிதிபடுகிறதுனாலேயே இதன் மதிப்பு உனக்கு தெரியல.
இது உலகில் பல கோடிக்கணக்கான உயிர்களின் தாயடா இந்த பூமி. நீ பார்க்கிற எல்லாவற்றையும் தந்த பெரும் இயற்கையின் பெரும் தாயடா இவள். இறை மாதா, இறை மாதா இந்த பூமி. இவன் வருவான், மீத்தேன் ஈத்தேன் ஹைட்ரோ கார்பன் என்பான், நிலக்கரி என்பான். உனக்கு தெரியுமா நெய்வேலி பழுப்பு நிலக்கரி மின்சாரம் எடுக்கிற இடம் யாரது? யாருடையது? நமது, நமது சொந்தம். நம்முடைய தாத்தா ஜம்புலிங்க முதலியாரின் சொந்த நிலமடா. 500 ஏக்கர், 500 ஏக்கர் இந்த நாட்டிற்கு அருங்குடையாக கொடுத்தவன் நம் தாத்தா. பெருமையோட நிமரடா. ஜம்புலிங்க முதலியார் கொடுத்த 500 ஏக்கர். கிணறு தோண்டுகிறார், கருப்பு கருப்பா ஏதோ வருகிறது. அன்றைய ஆட்சியில் இருந்த நண்பன் தாத்தா காமராஜ் கிட்ட வந்து, காமராஜ் இது என்னன்னு பாரு, ஏதோ கருப்பா வருத. ஆய்வு செய்கிறார்கள், நிலக்கரி. அதை நம்மிடத்தில் இருப்பதை விட அரசாங்கத்தில் இருப்பது நல்லது, அது நாட்டுக்கு மக்களுக்கும் பயன்படும் என்று நேருவிடம் போய் ஒப்படைக்கிறார்கள். அப்படிதான்டா நெய்வேலி பழுப்பு நிலக்கரி மின்சாரம் வருது. தனி சொத்தை பொது சொத்தாக்கிய பெருமகன் நம்முடைய தாத்தா ஜம்புலிங்க முதலியார் அவர்கள். உனக்கு தெரியுமா? நம்ப முடிகிறதா? அந்த பெருமகனுக்கு அந்த இடத்தில் சிலை என்று போராடிய மகன் நான். போராடி சிலை வைக்க வைத்தவன் நான். ஆனால் அந்த சிலையில் தமிழில் ஒரு எழுத்து கிடையாது, இந்தி இங்கிலீஷ்ல தான் இருக்கு. அதுக்கப்புறம் ஏன் போராடல? இன்னி போராடி பயில வந்து பேத்துட்டு தூய தமிழ்ல கல்வெட்டு வைக்கிறது தவிர வேற வழி கிடையாது. எவ்வளவு நாளைக்கு போராடிட்டே இருக்கிறது? அதற்கு பிறகு அந்த இடத்தில் இதுவரை 65,000 ஏக்கர் எடுத்துக்காண்டா. 500 ஏக்கர்ல தொடங்கி 65,000 ஏக்கர் விளைநிலத்தை விட்டு, வாழ்விடத்தை விட்டு வெளியேறி 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 என்ன சொல்றான்? உங்களுக்கு வீட்டுக்கு ஒருவருக்கு வேலை, வீட்டுக்கு ஒருவருக்கு வேலை, வீட்டுக்கு ஒருவருக்கு வேலை. இதை நம்பி நம்பி இடத்தை கொடுத்து 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 அகதியாக வெளியேறியவர்கள் நமது மக்கள். இன்னைக்கு நெய்வேலி பழுப்பு நிலக்கரி மின் உற்பத்தி அந்த நிலையத்தில் வேலை பார்ப்பவன் எத்தனை பேர்? நம்மவன் எத்தனை அதிகாரி உயர் பதவியில் இருப்பவன்? 299 பேர் வேலைக்கு ஆள் எடுத்தார்கள். ஒருவன் கூட தமிழன் இல்லை. நிலம் என்னது, வளம் என்னது, நாடு என்னது, வேலை எவனுக்கு அது? இதான்டா அங்க இருக்கிற நிலைமை. இதான் அந்த வீட்டின் மேற்கூரையை பார், சூரிய ஒளியில் மின் தகடு. இது மாதிரி ஒவ்வொரு வீட்டின் மேற்கூரை, இந்த பேருந்து நிலையம், இந்த கழிவறை, அரசு கட்டிடங்கள், சாலையின் நடுவால் இருக்கிற டிவைடர், எல்லாவற்றிலும் நீ இந்த சூரிய ஒளியின் மின் தகடை போட முடியாதா? விளைநிலத்தை பறித்து போட்டா 800 கமிதியிலே 5000 ஏக்கர் 4700 கோடி தான் அதானி முதலீடு செய்தது. என் மக்களிடத்தில் சொன்னது என்ன? வேலை வாய்ப்பு, வேலை வாய்ப்பு, வேலை வாய்ப்பு. நான் போராட போகிற போது என்னையும் என் தம்பி தங்கைகளையும் சீமான் எங்கள் பொழப்பிலே மண்ணள்ளி போடுகிறான் என்று திட்டினார்கள் என் மக்கள். இதே போலதான் என்று கத்தினேன். இன்றும் எங்களை பார்த்தால் இவர்களுக்கு வேற வேலை இல்லை, இவர்கள் இதே வேலை. ஆம், வேற வேலை இல்லை. என் மண்ணை, என் மக்களை நேசிப்பது, காப்பது, அவர்களுக்காக வாழ்வதை தவிர எங்களுக்கு வேற வேலை கிடையாது. ஏன் எனக்கென்ன என்று விட்டுட்டு போக முடியாது. ஏனென்றால் எங்கள் முன்னவர்கள் அப்படி இல்லை. எங்கள் உடலில் ஓடுகிற குருதி அப்படி சோரம் போய் சமரசம் செஞ்சு ஓடுகிற ரத்தம் இல்லை. எங்களை உருவாக்கிய தலைவன் நாமல் செத்தாலும் சரி நம் இனம் வாழ வேண்டும் என்று போராடிய புரட்சிக்காரனின் பிள்ளைகள் நாங்கள். கடைசியாக கமுதியில் என்ன நடந்தது? 4500 கோடி தான் அதானி முதலீடு செய்தார். 4500 கோடி இங்க இருக்கிற ஆட்சியாளர்கள்ட்ட, முதலாளிகள்ட்ட இல்லையா? கடைசியா என்ன நடந்தது? வாட்ச்மேன் வேலை, காவலர், வாயில் காவலர் வேலை கொடுத்தான். இந்த வேலை வாய்ப்பு கேட்கும் போது காதிலே தேனை ஊற்றுவார்களா என் உடன் பிறந்தவனே? வாயிலே தேனை ஊற்றினாலும் நீ சப்பி சாப்பிடுவாய், காதிலே ஊற்றினால் என்ன பண்ணுவாய்? காதிலே ஊற்றுவார்கள். வேலை, வளர்ச்சி, டெவலப் டெவலப். யாருக்கானது? யாருக்கான டெவலப்? யாருக்கான வளர்ச்சி? யாருக்கான வளர்ச்சி? அரிட்டாப்பட்டியிலே அங்க போராட அனுமதி தரல, இங்கேயும் தரல. உங்க தீர்மானம் போட்டிருக்கு. அதையும் மீறி புயல், பெரும் மழை, அதை மீறி நீ போராடுகிறியே என்று சொன்னார்கள். ஏன்?
இந்த போராட்டத்தை ஒரு அடையாள போராட்டமாக தொடங்க காரணம் என்னவென்றால், என் அன்பிற்குரிய தம்பி தங்கைகளே, அருமை சொந்தங்களே, எங்கள் நிலத்தின், எங்கள் வளத்தின், எங்கள் இடத்தின் முக்கியத்துவத்தை, நாங்கள் போராடுவதின் முக்கியத்துவத்தை உணர்த்துவதற்காகவே அரசின் தீர்மானத்தையும் தாண்டி இந்த நிலத்திலே நிற்கிறோம். உங்கள் தீர்மானத்தை ஏற்கிறோம். ஆனால் இந்த தீர்மானத்தை நிறைவேற்றி கொடுத்தால் மதிக்கிறோம், நம்புகிறோம். ஏனால் பல தீர்மானங்கள் வெற்றி தீர்மானமாக இருந்ததால் நாங்கள் நம்பி ஏமாற தயாராக இல்லை. இம்முறை ஏமாற தயாராக இல்லை. 40 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வைத்திருக்கிறீர்கள். அங்கே விவாதத்தை தொடங்குங்கள். இந்திய நாட்டை ஆளும் ஒன்றிய அரசிடம் உறுதியை பெறுங்கள். வேளாண்மைக்கு கொடுத்த ஒப்பந்தத்தை திரும்ப பெறுவோம். இந்துஸ்தான் சிங்க் லிமிடெடுக்கு நாங்கள் கொடுத்ததை திரும்ப பெறுவோம் என்று. நீ பெறல எத்தனை அரச குட்டி வா, எத்தனை ராணுவத்தை திரட்டி வா, எங்களை தாண்டித்தான் எங்க தாய் நிலத்தில் நீங்க ஒரு கல்ல மண்ணை எடுக்கணும். இந்த முன்னாடி இருக்கிறவன் தான் நினைச்சுக்கிட்டு இருக்காத, நினைச்சு கூட்டணும்னு வச்சுக்க, நீ ஸ்தம்பிச்சு போயிருவ. என்னை கட்டுப்படுத்த முடியாது. எங்கள் நிலத்தில் ஒரு பிடி மண்ணை அந்நியன் என் அன்னையின் மடியிலே, என் தாயின் மடியில் இன்னொருவன் தலை வைத்து படுப்பதா, அதை தடுத்தாக வென்று போராடிய புரட்சியாளன் பிரபாகரனின் பிள்ளைகள் நாங்கள். தாயிடம் காக்க செத்து விழுந்த மான மறவர்களின் வாரிசுகள், பேரனும் பேத்திகளும். எவனுக்கு ஐரோப்பிய ரத்தம் ஓடவில்லையோ அவனெல்லாம் என்னோடு வா என்று அறைகோள் விட்டு அழைத்த மாமன்னர் மருதிருவர்களின் பேரனும் பேத்திகளும் நாங்கள். கணவன் இறந்த பிறகு கைமண்ணாக வீட்டிலே இருக்காமல் படை திரட்டி போரிட்டு இழந்த நிலத்தை மீட்ட மானமரத்தி வீரப்பெரும்பாட்டி வேலுநாச்சியாரின் பேரனும் பேத்திகளும் நாங்கள். உன் துப்பாக்கியின் தோட்டாக்கள் என் ஆட்டு புழுக்கைக்கு சமமடா என்று முழக்கமிட்ட அழகுமுத்துக்கோனின் வாரிசுகள், அவனுடைய பேரனும் பேத்திகள். பண்டார வன்னி எனும் பெரும்பிடுகு முத்தரை எனும் தீரன் சின்னமலை என்ற பெரும்பாட்டனும் போரிட்டு மாண்டம்மன். எதற்காக? இந்த நிலத்தில் வெள்ளையன் ஒரு பிடி மண்ணை தொடக்கூடாது என்று. அதேதான் அவன் பிள்ளைகள் இந்த நிலத்தில் இந்த கொள்ளையன் ஒரு பிடி மண்ணை கூட தொடக்கூடாது என்பதற்காக நிற்கிறோம். அவர்கள் ஆயுதம் ஏந்தினார்கள், அவர்கள் பிள்ளைகள் அரசியல் களத்திலே அறிவாயுதம் ஏந்தி நிற்கிறோம். எங்கள் பாட்டன்கள் ஏந்திய வேலுக்கும் வாளுக்கும் விட இல்லாத வலிமை இந்த பிள்ளைகள் ஏந்துகிற சொல்லுகளுக்கு இருக்கிறது. வேலுக்கு இல்லாத வலிமை எங்கள் சொற்களுக்கு இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு ஆட்சியாளர்கள் இந்த திட்டத்தை கைவிட வேண்டும். 7 பாறை மலைகள், 72 ஏரி குளங்கள், 200க்கும் மேற்பட்ட நீரூற்றுக்கள், என் தம்பி தங்கைகள் குறிப்பிட்டது போல சமண கோயில்கள், 60,000 ஆண்டுகள், 6,000 7,000 ஆண்டுகளுக்கு மூத்த வரலாற்று பெறும் அடையாளங்கள், கல்வெட்டுக்கள், பிராமி எழுத்துக்கள் எல்லாம் நிறைந்திருக்கிற என் அன்னை நிலம் அரிட்டாப்பட்டி. அது ஒரு சிற்று ஊர் அல்ல, என் இனத்தின் வரலாற்று பேராவணம். 2 ஏக்கரை பல்லுயிர் பாதுகாப்பு இடம் என்று வெட்டுக்கு அறிவித்து விட்டு இங்கே வந்து எடுங்கள், இங்கே நல்ல டங்ஸ்டன் இருக்கிறது என்று அறிவித்தவர்கள் இவர்கள் தான். இதைவிட கொடுமை, அப்படியே விருதுநகர் சிவகாசி எல்லாம் தாண்டி போய் பழனிக்கு போய் ஏதோ மாலிட்டோன்னு ஏதோ ஒன்று இருக்குதாமா, ஒரு கனிமம், அதை அடுத்து அதை போய் தோண்ட போறது. இங்க இருந்தே மேக்னசைட் மாலிட்டோனியம், அந்த மாலிட்டோனியத்தை எடுக்க போறது நினைச்சிருக்கான். அவன் நினைச்சுக்கிருக்கான் எங்களை இந்த வசதியான முதலாளி காலையில செய்தித்தாள் படிக்கும்போது கால் மேல கால் விட்டு இப்படி உட்காந்துக்குருவான். இந்த கையில இது வச்சுக்குருவான், குழம்பி காஃபி வச்சுக்குருவான், குடிச்சுக்கிட்டு நாய் வச்சுக்கிருவான். அதுக்கு ஒரு ரொட்டி துண்டை போடுவான், அது ஓடி போய் எடுத்துக்கிட்டு வரும். அப்புறம் வந்து அப்படியே நிற்கும். இந்த பக்கம் ஒன்று போடுவான், அப்படி ஓடி போய் எடுத்துக்கிட்டு வரும். அப்புறம் இந்த பக்கம் ஒன்று போடுவான். அப்படி எங்களை அணு உலை போராடு,
அத முடிய ஸ்டெர்லைட் போராடு போராடு. அப்புறம் மீத்தேன் ரொட்டி தான், ரொட்டி நாய்க்கு ரொட்டி அதை போராடு. அப்புறம் சிப்காட் தொழிற்சாலை 2000 ஏக்கர் போராடு போராடு போராடு. இப்ப அல்டா பெட்டி போராடு போராடு போராடு. தம்பி நீ போடுறது சீக்கிர ரொட்டி கலையிற நாய் நினைக்காத தம்பி, குறவழிய கடிச்சு கொதறிற புளின்னு நினைச்சுக்க. சும்மா அந்த சேட்டையை பண்ணிட்டு தெரியாது. நீ போடுற ரொட்டி துண்டுக்கு வாழாட்டிக்கிட்டு நாக்க தொங்கி விட்டு எச்சி என்ன வடிக்கிற நாய் இல்ல. எங்க அண்ணன் பழனி பாபா சொன்ன மாதிரி 4 வீட்டுல போய் எச்சி கஞ்சிக்கு நக்கி திண்டு சாகுற நாயா இருக்கிறத விட ஒரு நொடியாவது சிங்கமா கடிச்சு விட்டு செத்து போடாங்கிற மாதிரி. இவங்க இங்க மட்டும் அரிஷ்டாபட்டியில மட்டும் இல்லை உடன் பிறந்தவர்களே, வள வேட்டையாடியவர்கள் இவர்கள். உலகெங்கும் இவர்கள் வகுத்த கொள்கை உலகத்தை வர்த்தகமாக்கி உலகத்தையே சந்தையாக்கியவர்கள். சந்தை பொருளாதாரத்தை ஏற்றுக்கொண்ட நாடுகள் இந்த நாடுகள். நைஜீரியா, சோமாலியா, அதுல இந்த நாடும் சேர்ந்திருக்கு. எல்லாம் வள வேட்டை. இப்ப சிரியால என்ன பிரச்சனை? எண்ணெய் வளங்களை வேட்டையாடி வந்தவன். எல்லாம் வள வேட்டைக்குத்தான். சூழியலின் தாய் வங்காரி மாத்தையா சொல்றா பாருங்க, உலகெங்கும் போர்கள் வள வேட்டைக்காக நடந்ததுதான். நிலப்பிடிப்புள்ள வள வேட்டைக்கும் எல்லை விரிவாக்கத்துக்கும் தான். இப்படி பல நாட்டு தலைவர்கள் கொல்லப்பட்டிருக்கார்கள். வள வேட்டையாடும் போது அதுக்கு எதிராக இருக்கிறவன் என் நாடு, என் நிலம், என் வளம், என் மக்கள், அவர்களுடைய நலன் என்று பேசி எல்லாரும் கொல்லப்பட்டிருக்கிறான். சதாம் ஹுசேன், மம்மர் கடாபி, அதிபர் முபாரக், கடைசியாக நம் தலைவரை வீழ்த்த வேண்டிய தேவை. அவன் என் நாடு, என் மக்கள், என் நிலம், என் வளம் என்றான். அவனுடைய மகன் சீமானும் அவன் தம்பி தங்கையிலும் இந்த நிலத்தில் இது என் நாடு, என் நிலம், என் வளம், என் மலை, என் காடு, என் கடல், என் ஆறு, என் அருவி என்று சண்டை போடும்போதெல்லாம் அவன் ஒரு வார்த்தை வச்சிருக்கிறான், பாசிஸ்ட், தமிழ் சாவனிஸ்ட், தமிழ் செப்பரேட்டிஸ்ட், தமிழ் டெரரிஸ்ட். அதெல்லாம் கேட்கும் போது எனக்கு ஒரு திமிரும் ஒரு நிமிர்வும் வருது பாரு. அப்படி வரும்போது நான் தமிழ் சாவனிஸ்ட் என்று சொல்லும் போது நல்ல தமிழ் தாய்க்கும் தமிழ் தகப்பனுக்கும் நாங்கள் எல்லாம் பிறந்திருக்கிறோம், எங்கள் பிறப்பில் ஐயமில்லை என்பதை காட்டுகிறது. அதனால் பெருமக்களே, இன்றும் ஒரு முறை சத்தமாக, இன்னும் ஒரு முறை சத்தமாக, இன்னும் ஒரு முறை சத்தமாக சொல்லு. எங்க அண்ணன் கவுண்டமணி சொன்ன மாதிரி மார்க்கா மார்க்கா சொல்லு, மார்க்கா 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 சொல்லுங்க, சொல்லிக்கிட்டே இரு. எத்தனை நாளைக்கு இவர்களுக்கு வேலையே இதுதான். இந்த அதிகாரங்களின் அன்பு மக்களே நமக்கானதல்ல, உள்நாட்டு வெளிநாட்டு பெரும் முதலாளிகளுக்கானது. அவர்களுக்கு நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். உங்களுக்கு கல்வி சேவை, நமக்கு மருத்துவம் ஒரு சேவை, நமக்கு குடிநீர் விநியோகம் ஒரு சேவை, சாலை போடுதல் பராமரித்தல் ஒரு சேவை, நமக்கு மின் உற்பத்தி விநியோகம் ஒரு சேவை, போக்குவரத்து நடத்துவது ஒரு சேவை, விண்ணூர்தி நடத்துவது ஒரு சேவை, துறைமுகம் கட்டுவது ஒரு சேவை, வானூர்தி நிலையம் கட்டுவது ஒரு சேவை. ஆனால் இதெல்லாம் உலக வர்த்தக அமைப்புக்கு, WTO என்கிற வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் என்கிற அந்த உலக வர்த்தக அமைப்புக்கு இவையெல்லாம் ஒரு தொழில். அவனுடைய கொள்கை முடிவு இது எல்லாம் ஒரு தொழில். தொழில் செய்வது அரசின் வேலை அல்ல, இது முதலாளிகளின் வேலை. எனவே முதலாளிகளை இந்த வேலையை செய்ய ஒப்பந்தம் கொடுத்துவிட்டு கையெழுத்தை போட்டு அவர்கள் கொடுக்கிற கமிஷனை வாங்கி கொண்டு கம்முனும் இருக்க வேண்டும். இதுதான். இதனால்தான் இவர்கள் தலைவர்கள் அல்ல, தரகர்கள் என்று நாம் சொல்ல காரணம் இதனால் தான். இவர்களுக்கு வேண்டியது தலைவர்கள் அல்ல, தரகர்கள் தான். இந்த மண்ணை, மக்களை பேரன்பு கொண்டு காதலிக்கிற தலைவன் வருகிற வரை இந்த தரகர்களின் ஆட்டம் இருக்கும். 2026 நாம் ஆடுகிற ஆட்டத்தில் இந்த தரகர்களின் கொட்டம் ஒடுங்க வேண்டும்.
அரிட்டாப்பட்டி மக்களுக்கும் பக்கத்தில் இருக்க மீனாட்சிபுரம் மக்கள், சுற்றி இருக்கிற கிராம மக்கள், இந்த இடத்தில் இருந்து உங்கள் மகன் சொல்லுகிறேன், சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த என் தமிழ் தாயின் மீது ஆணையிட்டு சொல்கிறேன், உங்கள் மகன் இந்த நிலத்தில் இருக்கிற வரை, நாம் தமிழர் என்கிற அரசியல் பெரும்படை புரட்சிப்படை இருக்கிற வரை என் நிலத்தின் வளத்தை சூறையாடுவதோ, நிலத்தை எடுத்து நச்சாலைகளை நிறுவதோ நடக்காது. இது என் தாய் மீது, தாய் தமிழ் மீது, என் தலைவன் பிரபாகரன் மீது ஆணை. நீ எடுத்து பார்ப்போம். எனக்கு வழக்கு, எனக்கு சிறை, எதை பற்றியும் கவலை கிடையாது. எதை பற்றியும் கவலை கிடையாது. உயிரை கொடுத்தவர்கள் எங்கள் இன முன்னோர்கள், என் நிலத்தை காக்க. நாங்கள் தமிழர்கள் என்ற உணர்வை கொடுத்து களத்தில் நிற்கிறோம். எங்களை வீழ்த்துவது என்பது அவ்வளவு எளிதல்ல. இந்திய நாட்டை யார் ஆள்வது என்கிற தேர்தலுக்கே 36 லட்சம் மான தமிழ் மக்கள் தேடி நாள் கொடுத்த ஒரு மைக்கு சின்னம், அதுக்கு வாக்கை செலுத்தி அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சியாக என்னை உயர்த்தியிருக்கிறார்கள். தமிழ்நாட்டை யார் ஆள்வது, யாருடைய ஆட்சியின் கீழ் மானமிக்க தமிழ் மக்கள் வாழ்வது என்ற தேர்தல் நடக்கிற போது எங்களை வீழ்த்துவது என்பது அவ்வளவு எளிதில்லை ராஜா. நீ எத்தனை 1000 ரூபாயும் கொடு ஓட்டுக்கு, அதை வாங்கிக் கொண்டு மான தமிழ் மக்கள் எங்கள் கட்சியின் சின்னத்தை தேடி எங்கள் பிள்ளைகளுக்கு வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்வார்கள். அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள், என் உயிர்க்கினிய என் உடன் பிறந்தார்கள், அச்சத்தை கைவிடுங்கள், இல்லை என்றால் உங்கள் லட்சியத்தை கைவிடுங்கள் என்று நம்முயிர் தலைவர் நமக்கு கற்பித்தது உள்வாங்கிக் கொண்ட நீங்கள் துணிந்து நில்லுங்கள், துணிந்து நில்லுங்கள். நாம் கொள்ளையடிக்க போகவில்லை, கொலை செய்ய போகவில்லை, திருடப் போகவில்லை, ஊரான் நிலத்தை அபகரிக்க செல்லவில்லை. நம் தாய் நிலத்தை அபகரித்து விடக்கூடாது என்பதற்காக தடுக்க வந்திருக்கிறோம். நிலத்தின் வளத்தை எடுத்துவிட்டால் நிலம் பாலைவனமாகிவிடும், ஒன்றும் இருக்காது, ஒன்றும் இருக்காது. எனவே அன்னை நிலம் அரிட்டாப்பட்டி என்பது நம்முடைய தாய் மடி. அதை காப்பது அரிட்டாப்பட்டி மக்களின் கடமை அல்ல. இந்த மண்ணில் மகனாக பிறந்து மானமிக்க தமிழ் தாயின் மாறிலே பால் குடித்த ஒவ்வொரு தமிழ் பிள்ளையினுடைய பிறவி கடமை. அதுவே ஒரு பிடி மண்ணை உயிரை கொடுத்தேனும் தொடவிடாமல் தடுப்போம் என்கிற உறுதியை இந்நாளில் ஏற்போம். இது ஒரு போராட்டத்தின் தொடக்கம்தான், ஒரு பேரறிவிப்பு தான். இதை இந்திய நாட்டை ஒன்றிய அரசை ஆண்டு கொண்டிருக்கிற பாரதிய ஜனதா கட்சியின் ஆட்சி, தமிழ்நாட்டை ஆளுகிற ஐயா ஸ்டாலின் அவர்களுடைய தலைமையிலான திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இந்த கோரிக்கையை புரிந்து கொண்டு போராட்டத்தின் உணர்வை நாங்கள் வெளிப்படுத்துகிற உணர்வை புரிந்து கொண்டு இந்த தீர்மானம் வெற்று தீர்மானமாக ஆகாமல் வலிமையுள்ள உயிர்ப்புள்ள தீர்மானமாக மாற்றுங்கள். நீங்கள் நிறைவேற்றிய தீர்மானத்தில் இது 1வது வென்ற தீர்மானம் என்று காட்டுங்கள். இன்றைக்கு நம்பாத நாங்கள் அன்று நம்பி உங்களுக்கு வாழ்த்து சொல்லுவோம். இல்லை என்றால் எங்களை களத்தில் இருந்து அப்புறப்படுத்துவது, வீழ்த்துவது இன்னைக்கு அனுமதி தராமல் ஒரு ஓரத்தில் நிறுத்தியிருக்கிறீர்கள். காவலர்களிடம், கண்ணியமிக்க காவல்துறையிடம் நாங்கள் கேட்டது அனுமதி தானே ஒழிய எங்களுக்கு பாதுகாப்பு அல்ல. ஏனென்றால் இந்த நாட்டுக்கே நானும் நாம் தமிழர் கட்சி தம்பி தங்கைகளும் தான் பாதுகாப்பு. எங்களுக்கு என்ன பாதுகாப்பு? எங்களுக்கு என்ன பாதுகாப்பு? காவல்துறையின் உரிமைக்கும் சேர்த்து போராடுகிற பிள்ளைகள் நாங்கள் தான். எங்களுக்கு அனுமதி தராத, அனுமதியை மறுத்த காவல்துறையில் அவர்களுடைய வாரிசுகள், அவருடைய சந்ததியினர்களும் நல்ல காற்று, நல்ல தண்ணீர், நல்ல உணவு கிடைத்து வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த வீதியில் நின்று நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம். இந்த மேடை இது வரலாற்று சிறப்புமிக்க ஒரு மேடைதான். எங்கள் தலைவர் எங்களுக்கு சொன்னார், பிரிட்டிஷ்காரர்கள் நம்மளை அடக்கி ஆண்டார்கள், அடிமைப்படுத்தி ஆண்டார்கள். ஆனால் சுதந்திரம் கேட்டு போராடினோம், போராடுவதற்கான அனுமதியவாது தந்தார்கள். அந்த குறைஞ்சபட்ச ஜனநாயகமாக அவர்களிடம் இருந்தது. விடுதலை பெற்ற நாட்டில் இவர்கள்ட்ட அந்த ஜனநாயகமும் இல்லை.
இவர்களும் போராட மாட்டார்கள், போராடவும் நம்மளை விட மாட்டார்கள். ஆனாலும் இந்த மேடை வரலாற்று சிறப்புமிக்க மேடை. இந்த மேடையில் நின்று பேசிய சீமானும் அவன் தம்பி தங்கைகளும் தான் தமிழ்நாட்டின் சென்ட் ஜார்ஜ் கோட்டையிலே ஏறி நின்று அதன் கொடியை ஏற்றி ஒரு நாள் இந்த நாட்டுக்கு மக்களுக்குமான பாதுகாப்புக்கான சட்டத்தை நிறைவேற்றினார்கள் என்ற வரலாற்று பதிவு வரும். அதனால் என் தம்பிகள் இந்த மேடையை ஆவணப்படுத்தி வையுங்கள். அன்று ஒரு நாள் என் தங்கைகள் எல்லாம் என் தம்பிகள் எல்லாம் உறுதிமொழி எடுக்கும் போது, நீதானே என்னை இந்த குட்டியானையில ஏற்றி விட்ட பையன், நீதானே தம்பி. புரட்சி என்பது ஒரு தலையில் மாற்றம். மேலே இருப்பது கீழே வரும், கீழே இருப்பது மேலே போகும். வீதியில் நின்று கத்துக்கொண்டிருக்கிற நாங்கள் வீதியில் நின்று கத்துக்கொண்டிருக்கிற நாங்கள் ஆட்சி அதிகாரத்திற்கு வருவோம். ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற நீங்கள் ஒரு நாள் வீதிக்கு வருவீர்கள். இதற்கு பெயர்தான் புரட்சி. இதுக்கு உறுதியாக நடக்கும். ஏனென்றால் புரட்சி எப்போதும் வெல்லும். சரியானது வென்றே தீரும். நாங்கள் சரியானவர்கள், சரியாதின் பக்கம் நிற்பவர்கள். எளிதானதை செய்யாதீர்கள் மக்களே, சரியானதை செய்யுங்கள். இன்றைக்கு சிறிய கூட்டம் என்று கருதாதீர்கள். சிறிய கூட்டம் என்று உருவத்தில் சிறிய நங்கூரம் தான் பெரிய கப்பலை நிறுத்துகிறது. சிறிய எறும்பு தான் அவ்வளவு பெரிய யானையின் காதில் நுழைந்தால் என்ன செய்வதென்று யானை கிளிபிடித்து சுத்துகிறது. ஒரு சின்ன பைய சீமான், அவனை சகிக்க முடியல. ஆடிய வெளியிடுறது, வீடியோ வெளியிடுறது. கட்சியிலிருந்து ஒருத்தனை நான் போடான்னு விரட்டி விடுறேன். அவனை கூப்பிட்டு பேட்டி எடுக்கிறது. நான் பூ அப்படின்னு துப்புறேன். அந்த எச்சியில் எடுத்து கட்சி வளர்த்துக்கிட்டு தெரியுதா நீ? அதை வச்சுக்கிட்ட இதுக்கு 2 அமைச்சர், இதுக்கு நாங்களே ஒரு புரோக்கர் பாய் அனுப்பி விட்டுருக்கேன். அது போய் உட்காந்துக்கிட்ட 50 பேர் கட்சியில சேர்ந்தார்கள். 80 பேர் பார்த்துக்கடா, டேய் திமுகவே நான் தான் வளர்க்க வேண்டியது இருக்கு. ஏய், நாட்டில் ஆட்சி அதிகாரத்தில் இருக்க கட்சியவே நான் தான் வளர்க்க வேண்டியது இருக்கு. 2 பேர் நான் வரட்டின காவாலி 2 பேர் உட்காந்துருக்கான். மீதி 50 பேர் அவன் கட்சியிலிருந்து கூட பின்னாடி உட்கார வச்சுக்கிட்டு 50 பேர் சேர்ந்துட்டான். 80 பேர் சேர்ந்துட்டான். அதிகபட்சம் இன்னும் 1.5 ஆண்டு. அதுக்கப்புறம் யார் ஆட்டம் பெருசா இருக்குன்னு பார்த்துருவோம். உண்மையிலேயே இந்த மண்ணும் மக்களும் தமிழ் மக்களின் நிலம் என்றால் சத்தியத்திற்கு நிற்கிற பிள்ளைகள் நாங்கள் சத்தியமாக வெல்வோம். இதுல எந்த மாற்றும் இல்லை. அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பிதங்குகள், பேரன்பு என் பெற்றோர்கள், பேரன்புமிக்க என் பெற்றோர்கள், நம்பிக்கையோடு இருங்கள். நாம் வெல்லுவோம். இந்த துயரங்களை, துன்பங்களை தூர தள்ளுவோம். அரிட்டாப்பட்டி அல்ல, அன்னை தமிழ் நிலத்தில் எந்த நச்சுத்திட்டங்களையும் நுழைய விடாமல் உங்கள் பிள்ளைகள் தற்காத்து நின்று போராடுவோம். இந்த உறுதியை இந்த நிலத்தில் இருந்து உங்களுக்கு